நம்ம தென்னிந்திய சினிமால கொண்டாடப்பட்ட நடிகை தான் கீர்த்தி சுரேஷ். இவங்க முதல் முறையா பாலிவுட்ல கால் பதிச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸ் தினத்துல கீர்த்தி வருண் தவானோட இணைஞ்சு நடிச்ச பேபி ஜான் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படம் 120 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டது. அட்லியும் இந்த படத்தோட தயாரிப்பாளரா இருந்தாரு. இந்த படம் வெளியாகி 3 நாள்ல சுமார் 20 கோடி மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்ல ஹிட்டான தெறி படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் அந்த படம். அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம். பெரிய அளவுல போகாததால ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். படம் சரியா போகல அப்படின்னாலும் அடுத்தடுத்து பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாததால பேபி ஜான் படம் மெல்ல மெல்ல வசூலை குவிக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுட்டு வருது. அதே வேளையில புஷ்பா பார்ட் 2 படமும் இன்னமும் நல்ல வசூலை தான் வாரி குவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மும்பையில நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்துல வெளியில வந்தப்போ அவரை போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்படி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கிருத்தி அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கீர்த்தி சுரேஷ் என் பேர் கிருத்தி இல்ல கீர்த்தி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில போட்டோகிராஃபர்கள் வேணும்னே அவங்கள தோசை அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதை கேட்டு ஷாக் ஆகி போன கீர்த்தி சுரேஷ், நான் கீர்த்தி தோசா இல்ல கீர்த்தி சுரேஷ், ஆமா எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பதிலடியும் கொடுத்திருக்காங்க. பொதுவாகவே இந்த பாலிவுட் பசங்க தென்னிந்திய நடிகர்களை தோசை அப்படின்னு கூப்பிடுறது வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே கீர்த்தி சுரேஷுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும்னு இன்னொரு பேட்டியிலும் சொல்லியிருக்காங்க. நீங்க தோசையை மட்டுமே கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கீர்த்தி ரொம்ப பாவங்க. படமும் சரியா போகல, தோசைன்னு வேற பேர் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. அதனால மார்க்கெட்டிலேயோ என்னவோ ஒண்ணுமே புரியல. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் ஃபோனை தேடி வரும். பாய்.